A block of mass 2 kg is placed on an inclined rough surface AC of coefficient of friction mu. If G equal to 10 ms minus 2, the net force on the block will be. ஸோ இந்த இன்க்ளைன்ட் ரஃப் சர்ஃபேஸ் மேலே ஒரு பிளாக் இருக்குது. அவங்க சொன்ன அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து இந்த டயக்ராம் கிவன் தான். m ஈக்குவல் டு 1/√3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? ஸோ இங்கே பிளாக் இருக்குது கரெக்டாக. ஸோ பிளாக்கில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஒரு நார்மல் ஃபோர்ஸ், இன்னொன்று அங்கே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். கிராவிட்டினால் அந்த பிளாக் மூவ் ஆகுது, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இதை என்ன பண்ணும், அந்த பிளாக் மூவ் ஆகாமல் பார்த்துட்ருக்கோம் கரெக்டாக. ஸோ 3 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கா. ஸோ இது இன்க்ளைன்டு இருக்கிறதுனால ஃபோர்ஸ்னால் எம்ஜின்னு எடுப்போம். இது இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால ஆங்கிளோடு எழுதுறீங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு வந்து எம்ஜி சைன் ஆங்கிள் மென்ஷன் பண்ணாங்கன்னா 30 டிகிரி. எனக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறதுனால நீங்கள் மியூ இன்க்ளூட் பண்ணுறீங்க அதோட கோஎஃபிஷியன்ட். ஸோ எம்ஜி காஸ் 30. அப்போ நெட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ எம்ஜி சைன் 30 மியூ எம்ஜி காஸ் 30. சைன் 30யோட வேல்யூ 1/2, காஸ் 30யோட வேல்யூ √3/2, மியூவோட வேல்யூ 1/√3. √3 கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஸோ மைனஸ் பண்ணால் 0.